இந்த வீடியோ ஃபுல்லாக தங்கம் பிரிக்ஸ்னு ஒரு பிரிக் சாம்பரில் எடுத்துருக்குறோம். இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக எல்லா செங்கலும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் டு மாஸ் வ்ளாக்ஸ். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட பிரிக் கம்பெனியில் இருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி செங்கல் செய்கிறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இனிமேல் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வாரத்துக்கு 1 இல்லை 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சா மாஸ் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ராவாக மண் எப்படி இருக்கோ, இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஜேசிபி எடுத்த அந்த அச்செல்லாம் அதில் இருக்குது. அந்த சைடு நீங்கள் சில கல் கொட்டியிருக்கிறத பார்ப்பீங்க. அதெல்லாம் என்னதுன்னா, மிஷினில் வந்து ஒழுங்காக மோல்டில் வராத கல்லெல்லாம் அதில் திருப்பி போட்டுருவாங்க. திருப்பி அதை ஊற வச்சு திருப்பி அதை புது கல்லாக செய்வாங்க. அப்படி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை ஸ்கொயராக பேட்சாக போட்டு ஊற வச்சுருப்பாங்க. இது பேர் பண்ணன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றி இதில் வந்து மண் ஊறுனா தான் கல் வந்து ரெடியாக சூப்பராக இருக்கும். அப்படி ரெடியான பேட்சில் இருந்து திருப்பி இப்படி மலை மாதிரி எடுத்து குமிச்சு வச்சு தண்ணி அடித்து ஊற வைப்பாங்க. அந்த மலை மாதிரி கூச்சு வச்ச இடத்துல இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸ் ஃபீடருக்குள்ளே போடுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மண் தள்ளணும்னு சொல்லி மண்ணை கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த கீழே உழுகிற மண் வந்து இந்த கன்வேயர் பெல்ட்டில் விழுவும். கன்வேயர் பெல்ட் கிட்ட ஒரு ஆள் நின்று அந்த மண்ணில் ஏதாவது புல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மண் இந்த ரோலருக்குள்ளே விழுவும். இந்த ரோலரில் மண் நல்லா அரைஞ்சு வெளியே வரும். இந்த செகண்ட் கன்வேயர் பெல்ட்டில் மண் போய்கிட்டு இருக்கு. இந்த செகண்ட் கன்வேயர் பெல்ட்டில் உள்ள மண் இன்னொரு பெரிய ரோலருக்குள்ளே கீழே ஒழுகும். இந்த பெரிய ரோலர் வந்து மண்ணை நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு மோல்டுக்குள்ளே அனுப்பி வைக்கும். அந்த மோல்டில் இருந்து பெரிய செங்கல் பாராக தான் வெளியே வரும். வெளியே வந்து இங்கே உள்ள அந்த ரோலரில் வந்து இடித்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ராலிக் வச்சு அந்த மிஷின் கட் பண்ணிடுது. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்வேயர் பெல்ட் வந்து ஒரு ஃபோர்ஸோட புஷ் பண்ணுது. அந்த பார் ரெஸ்ட்டுக்கு வந்தோன்னா மேனுவலாக ஹைட்ராலிக் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த பாரை வெளியே தள்ளுவாங்க. அது வந்து வயர் கட் இதனால் வயரில் கட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு வெஹிக்கலில் எல்லா கல்லையும் லோட் பண்ணுவாங்க. வண்டி ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஷெட்டில் எடுத்துகிட்டு போய் இந்த கல்லெல்லாம் கீழே இறக்கி வைக்கிறதுக்கு போவாங்க. போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லா கல்லையும் 2 தான் இறக்கி வைப்பாங்க. எல்லா கல்லையும் அடுக்கணும்னு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ஷெட்டே ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி. கல் இப்படி அடுக்கி ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஜன்னல் போடுவாங்க. அதுவும் 6 கல் உயரத்துக்கு. ஜன்னல்னால் ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக கல் அடுக்கி வைப்பாங்க. அது எதுக்கு ஜன்னல்னு சொல்கிறாங்களே, இப்போ பாருங்களேன், ஜன்னல் மாதிரியே இருக்கா. இது வந்து கரெக்டாக காற்று போய் கல் காயறதுக்கு உதவும். இப்படி 6 கல் ஜன்னல் போட்டு முடித்து ஒரு 4 நாள் கழித்து 12 கல் ஜன்னல் போடுவாங்க. அதாவது இந்த சைடு உள்ள ரோவை திருப்பி தூக்கிட்டு போய் பக்கத்தில் உள்ள ரோவை மேலே அடுக்கி வச்சுருவாங்க. இதுக்கு வந்து ஒரு வாரம் காய டைம் தேவைப்படும். அவங்க 12 கல் ஜன்னல் போட்டதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஒரு வாரம் கழித்து கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மெட்டல் பேலட்டில் கல் இப்படி அடுக்கி வைப்பாங்க. இது எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அந்த கொட்டகை, அதாவது அந்த ஷெட்டில் இருந்து சேம்பருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக. சாம்பருக்குள்ளே அந்த மெட்டல் பேலட்டை வந்து ஒரு ஃபோர்க்லிஃப்ட் மூலமாக எடுத்துகிட்டு வந்து மேனுவலாக கல்லெல்லாம் வரிசையாக அடுக்குவாங்க. அடுக்கி முடித்ததுக்கப்புறம் கீழே ஃபயர் வச்சு விட்ருவாங்க. இப்போ நம்மளால் கீழே போய் அந்த ஃபயரை பார்க்க முடியாது. அந்த காரணத்தினால நம்ம மேலே போய் அந்த ஃபயர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டாப்போட வியூ இப்படி தான் இருக்கும். அங்கங்கே பம்ப் மாதிரி இருக்கிறதுனா அடுப்பு. இந்த அடுப்போட யூஸ் என்னென்னா, இது வழியாக தான் அந்த ஃபயருக்கு வந்து கோலையும் விறகு கட்டையையும் போடுவாங்க. இப்போ நான் கிட்ட போய் காட்டுறேன், அது எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபயர் வருதுன்னு பாருங்கள். இது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக விறகையும்
கோலையும் உள்ளே போடுவாங்க. இப்போ அந்த கீழே உள்ள வுட்டு வந்து எரிய எவ்வளோ நேரம் ஆகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ இவர் போடுறாரு, போட்டு ஒரு 3 செகண்ட்லேருந்து அப்புறம் எடுத்து காமிப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ ஃபயர் அதில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ தெரியுதா, அதில் வந்து அதுக்குள்ளே அங்கங்கே கங்கெல்லாம் வந்துருச்சு. இன்னும் அக்யூரேட்டாக இதில் எவ்வளோ ஹீட் வருதுன்னு சொல்லணும்னா, இந்த ஷாட் முடித்ததுக்கப்புறம் என் மூஞ்ச பாருங்களேன். செங்கல் சுட்டு முடித்ததுக்கப்புறம் கல் சிவப்பு கலரில் ஆகி இப்படி தான் அந்த முன்னாடி அடுக்கி வச்சுருந்த மாதிரியே அதே பொசிஷனில் தான் இருக்கும். திருப்பி சுட்ட கல்லை எடுத்து இந்த மாதிரி உட்டன் பேலட்டில் அடுக்கி வச்சு பின்ன இந்த மாதிரி பெருசாக அடுக்கி வச்சுருவாங்க. லாரி 407 எதுனாலும் இதில் வந்து லோட் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு போயிட்டே இருக்கும். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாஸ்க் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.